குருஜி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்தினாபுரம் கிட்ட இருக்க சாண்டோரியம்ல பச்சை மலை முருகர் அப்படின்ற முருகரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம குருஜி அவர்கள் இப்போ தான் லைவாக அந்த முருகர் மலையை வந்து ஏறி அந்த அனுபவங்களை பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹே தன்ன ஷண்முக பிரஜோதயாது. இன்றைய தினம் பாக்கியம் என்னென்னா, இன்றைக்கி சானிட்டோரியம் பக்கத்தில் இருக்க பச்சைமலை முருகர்னு பச்சைமலைன்னு ஒரு மலை இருக்குது. யாருக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி திடீர்னு போகணுன்னு தோணித்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், நம்ம ஒரு ஆன்மீக நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்கிறதுனால இன்றைக்கி திடீர்னு கிளம்பணும். 6/12/2025 சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் இன்றைக்கி திடீர்னு அவர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போகிறேன். மகா கணபதி இருக்கார், அது ஒரு ரூட்டும் தெரியல. நம்ம போகிறோம், எப்படி முருகர் மேலே கொண்டு போகிறாரு நம்மளுக்கு தெரியல. தைரியத்தில் நம்ம பாட்டு ஏறுறோம் கிடுகிடுன்னு. அது ரொம்ப ஃபீட்லாம் கிடையாது, ரொம்ப ஹைட்லாகவும் கிடையாது, ஒரு 100 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. பாதி தூரம் என்னோன்னு என்னால் முடியல. முருகா என்னடா ஏண்டா இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லும்போது 2 நிமிஷம் உட்காந்துட்டேன். இறங்கிடலான்னு சொல்லி இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அங்கேருந்து ஒருத்தர் ஒரு ஆன்மீக நண்பர் தினமும் மத்தியானந்தோறும் அவர் ஏறுவாராம், எனக்கு தெரியாது. நான் இப்போ முருகா என்னை காப்பாற்றுறான்னு சொன்ன அடுத்த க்ஷணமாத்திரத்தில் ஒருத்தர் அமுச்சு விட்டார். அவர் முருகர் துணைக்கு அமுச்சு விட்டுட்டார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் முதல்ல ஏறுங்க, நான் ஏறுறேன்னு. பாதி தூரம் ஏறுறோம், திருப்பி என்னால் ஏற முடியல. பர்வதமலை போயிருக்கேன், இமாலயஸ் போயிருக்கோம், எங்கெங்கேயோ ஹில்ஸ் ஏறி இருக்கும். ஆனால் இந்த முருகர் பச்சைமலை முருகர் பச்சைமலையில் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமியாக அங்கே காட்சி கொண்டு இருக்கார். சின்ன பாலகனாக இருக்கார் அங்கே, குட்டி, ரொம்ப குட்டி முருகர். அவர் என்னை கூப்பிட்டு போகிறார். நான் அவர்கிட்டையுமே சொல்கிறேன், அவர் ஏறிட்டார், என்னால் ஏற முடியல ஐயா, நான் இறங்கிடுறேன், என்னை கீழே கொண்டு விட்டுருங்க. நிஜமாக அப்படி சொல்கிறேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறார், நீங்கள் வாங்க சாமி மேலே வந்துடுங்க அப்படின்னார். 2 ஸ்டெப் எடுத்து வச்சோம். இங்கேருந்து கிடுகிடுன்னு முருகர் கோயிலுக்கு போகணுன்னு தெரியாது. கிடுகிடுன்னு ஏறணும். முருகரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், ஆனந்தம். அங்கே ஒரு தம்பதிகள் உட்காந்துருக்கா. அவள்கிட்ட போயிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அவள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. சும்மா சாதாரணமாக எல்லோரும் முருகரை பார்க்கறதுக்காக வருவாங்க. நான் போன உடனே கேட்குறேன், குழந்தை பாக்கியத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, முருகன் வந்து திருத்தணி பழனி எங்கெங்கேயோ குடிக்கொண்டு இருக்கான். இந்த அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்தில் சானிட்டோரியம் மலை பக்கத்தில் பச்சை மலைன்னு ஒரு மலையில் இந்த மாதிரி விசேஷமான ஒரு முருகர் இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இதை நம்ம சொல்லியே ஆனோன்னு நம்ம ஏரியா மக்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிட்டு, ஏரியா மக்கள் யாரும் பார்க்கறது இல்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஊட்டி மாதிரி இருக்காங்க. அந்த கிளைமேட்டை பார்த்தேன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஹில்ஸை என்ஜாய் பண்ணலாம். முருகரது அவ்வளோ ஆனந்தமாக தரிசனம் பண்ணலாம். அங்கே நாகநாதன் ஒரு அன்பர், அவர் தான் வந்து அந்த கோயிலை புறணமைச்சு மேலே ஒரு ஷீட் முதல்ல ஓப்பனில் இருந்திருக்கார். ஓப்பனில் ஒரு சின்ன ஒரு குடையில் அந்த மேலே இருக்கிற ஷீட்டெல்லாம் போட்டு இப்போ புனரமைப்பா சும்மா மக்கள்லாம் வரணுங்கிறதுக்காக மட்டும் அந்த நாகராஜன் அவர்கள் அவரோட முருகபக்தன்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஷீட்டை மட்டும் போட்டு வச்சுருக்கார். அந்த முருகனான பட்டவர் எனக்கு தெரிஞ்சு எல்லா வளனும் எல்லா நிலங்களும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப பவர், அங்கே போனாலே அவ்வளோ பவர், ஞானம். எனக்கே வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல். நம்மளே ஏற உள்ளன்னா நம்ம மந்திரம் ஒரு சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு நம்மளே சுவாமி எல்லாரும் போகும்போது முதல்ல ஏறச்ச கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். உட்காந்து அங்கே கயிறெல்லாம் போட்டிருக்கா. அங்கே கயிறு பிடிச்சிட்டு போகிறதுக்கெலாம் அந்த வீடியோலாம் நம்ம இந்த வீடியோவோடு நம்ம காமிக்க போகிறோம். முருகரையும் காமிக்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் அவர் யார், என்ன ஏது, எப்படி வந்தார், எந்த இயர்லேருந்து இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முருகரோட பரிபூர்ண கிருபை நம்ம பக்தர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும், சென்னையில் உள்ளவங்க எல்லோரும் சானிட்டோரியம் பக்கத்தில் உள்ள பச்சை மலை மேலே உள்ள வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி பரிபூர்ண கிருபை எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நேராக அங்கே போயிட்டு வந்து இதை சொல்லணும்னு தோணித்து நம்ம ஸ்ரீராம் குருஜி சேனல் மூலியமாக அதை இன்றைக்கி சொல்லியிருக்கோம். இதனை தொடர்ந்து பச்சைமலை முருகனை தொடர்ந்து அங்கே என்னென்ன இருக்குது, எப்படி போகலாம் அப்படின்ற முழு வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து பார்த்துருக்கோம். நன்றி.